பண்ணுறதா? ம் சரி, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சண்டை சேவல் வெத்துக்கால் சேவலை பற்றி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா வெத்துக்கால் சேவல். சண்டை சேவலில் 2 வெரைட்டி சண்டை இருக்குது. கத்திக்கால் சேவல், வெத்துக்கால் சேவல். கத்திக்கால் சேவலுங்கிறது காலில் கத்தி கட்டி சண்டை விடுவாங்க. அது அதிகமாக லக்கை பொறுத்து தான் பந்தயம் அமையும். வெத்துக்கால் சேவல் நல்ல லைனேஜி வாங்குற தன்மை அதை பொறுத்து இதுங்களோட பந்தயம் அமையும். நல்லா இப்போ எல்லாருக்கிட்டையுமே நல்ல சண்டை போடுற சேவல்கள் இருக்கும். ஆனால் வாங்குற தன்மை எதுக்கு அதிகமாக இருக்குதோ, நல்லா அடி வாங்குற தன்மை எந்த லைனேஜுக்கு அதிகமாக இருக்கோ அது மேக்சிமம் பந்தயம் அடிக்கும், வாங்கி நின்று அடிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 மாதம் ரேஞ்சில் உள்ள பட்டாவை களத்துக்கு லோடு பண்ணுறது எப்படின்னா, களத்துக்கு தயார் பண்ணுறதுக்கு ஒரு சேவலை கொண்டு காட்டி ஜதை பண்ண உடனே பட்டாக்கு டிவார்மிங் பண்ணிடணும். ஜதை பண்ணுறதுக்கு முன்னாடியே டிவார்மிங் பண்ணி ஆல்ரெடி 2 நேரம் ரெகுலராகவே சண்டை சேவல்களுக்கு 1 நேரம் தான் சாப்பாடு வைப்பாங்க. 2 நேரம் சாப்பாடும் நல்லா டைஜஸ்ட் ஆகுறதுக்கு பழக்கிடணும். 2 நேரம் சாப்பாடு வைக்கணும். உடம்பு ஓரளவு சீட்டிங் ஆன பிறகு போய் ஜதை பண்ணுவோம். இதே உயரத்தில் இப்போ இந்த சேவல் என்ன தோது சண்டைன்னு பார்த்து அந்த தோதுக்கு தகுந்தாப்புல ஒரு சேவலில் ஜோடியை போட்டுருவாங்க. காலையில் பழ உருண்டை, ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம். ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு எல்லாமே சேர்த்து இடித்து தேன் சேர்த்து கொடுப்பாங்க. சிலவங்க காலையிலே சின்ன வெங்காயம் கருப்பட்டி கொடுத்து அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்டு கொடுப்பாங்க. சேவல் தம்ம ஆகாமல் இருக்கிறதுக்கு இழைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் டெய்லி காலையிலே சின்ன வெங்காயம் கருப்பட்டி கொடுப்பாங்க இடித்து. அதுக்கு அடுத்தது தயார் ஏற இந்த ட்ரை ஃப்ரூட்டு கொடுப்பாங்க. ஒரு முட்டை வெள்ளைக்கரும் கொடுப்பாங்க. ஒரு 3 நாள் சாயங்காலம் தயார் மாவு. ஒருத்தரும் ஒரு விதமான மாவு வச்சுருப்பாங்க, அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. மாவு கொடுப்பாங்க. பகலில் ஒரு நாளைக்கு 2 நேரம் தண்ணி போடுவாங்க. தண்ணி போட்டு சேவல் உடம்பை துடைப்பாங்க. துடைச்சி விட்டுட்டு 3 நாளைக்கு ஒரு நீச்சல் போடுவாங்க. சேவலோட கண்டிஷனை பொறுத்து நல்ல ஹெல்த்தியாக இருக்க சேவல் ரெகுலராக நீச்சல் போட்டாலும் தாங்கும். இல்லை சேவல் கண்டிஷன் கம்மின்னா 3 நாளைக்கு ஒரு நீச்சல் போடுவாங்க. களத்தில் சேவல் என்ன செய்யுதுன்னு பார்ப்பாங்க. ரொம்ப அழிஞ்சிட்டு சேவல் ரொம்ப கீழ்கையில் நின்று ட்ரா பண்ணி வருதுன்னா, ட்ரா பண்ணி வந்த பிறகும் நல்ல சேக்கை அடிக்கணும். ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் அடிக்கணும். டாக்ஸின் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் அடிக்கணும். இல்லை களத்தில் ஈஸியாகவே அடிச்சுட்டு வந்துட்டுனா ஜஸ்ட் ஒரு பெயின் கில்லர் டேப்லெட்டும் ஒரு இன்ஜெக்ஷனும் போதும். சேவல் அப்படியே தெளிஞ்சிரும், ரிஃப்ரெஷ் ஆயிரும். களத்துக்கு போகிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியும் ஒரு சுடுதண்ணி சேக்கா ஒன்று அடிப்போம். அதில் நிறைய இலத்தலைகளெல்லாம் போட்டு சேக்கா அடிப்பாங்க. அந்த சேக்கா சேவல் நம்ம லோடு பண்ணும்போது ஏதாவது பெயின் அதுக்கு ஆயிருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான்ப்பா, ஒரு பட்டா தயாரில் அவ்வளோதான்.